சஹாபாக்கள் எல்லாரும் அவரோட கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் நரகம், சொர்க்கவாதி நரகவாதி எழுதப்பட்டு விட்டது தானே? ஆமா. நாங்க எங்க போவோங்கிறத அல்லாஹ் விதிச்சுட்டான் அப்படின்னா நாங்க அமல் செய்யணும். கேள்வி, நியாயமான கேள்வி. உங்களுக்கு யாருடைய பெயரும் சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ பெயர் எழுதப்படாமல் இல்லை, நீங்க எங்க போறங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய பெயர்கள் எங்க இருக்கோ அங்கதான் போறோம்னா நாங்க ஏன் வேலை பார்க்கணும், நாங்க ஏன் இபாதத் பண்ணணும், நாங்க ஏன் வழிபாடுகளில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன தெரியுமா? இஅமலு, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. குல்லும் முயஸ்ஸரும் லிமா குலிக லஹு, யார் யார் எதற்கு படைக்கப்படுகிறார்களோ அவர்கள் அதற்கு செல்வதற்கான வழிகள் இலகுவாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் தீர்மானிக்கப்படும், அது என் யாசீனால் தீர்மானிக்கப்படும் என்று நம்பினால் இந்த நம்பிக்கைக்கு என்ன சொல்றது? விளஞ்சா? கொஞ்சம் விவரமான அலிம்சர்கள் அறிவிக்கும் போதே உஷாரா அறிவிக்கிறாங்க. வழக்கத்தில் இருக்கும் 3 யாசின் ஓதப்படும் அப்படிங்கிறார். குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ல தயாரில்லை, ஹதீஸில் இருக்குன்னு சொல்ல தயாரில்லை, வாங்க எல்லாரும் ஓதும் அதுக்கு நன்மை இருக்குன்னு சொல்ல தயாரில்லை. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் இஸ்லாமில் நாம் சொல்லாத விதத்தில் இந்த மார்க்கத்தில் ஒரு செய்தியை செய்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஃபஹுவ ரத்துன்,